பிலிப்பியர் 2. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தேவனோட இயல்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அதாவது தேவனுடைய சாயலாக இருந்தும். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போடப்பட்டிருக்கும்னா, அவர் தேவனாக இருந்தும். தன்னோட தேவத்துவத்தை அவர் அங்க புகழ் பாடல. நான் யாரு, இந்த இடத்துக்கு நான் ஏன் இறங்கி வரணும் அவர் நினைக்கல. அவர் இந்த உலகத்துக்கு ஒரு ராஜாதி ராஜா, உலக பிரகாரமா ஒரு பெரிய அதிகாரி, ஒரு பெரிய பதவியில இருக்கிற ஒருத்தங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே ஆர்டர் எல்லாம் போயிரும், ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். ஆனால் சர்வத்துக்கும் அதிகாரி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் இந்த உலகத்திற்கு அவர் வரும் பொழுது அவர் தான் யார் என்ற தன்னுடைய பதவி, தன்னுடைய இறையாண்மைக்குரிய அந்த அடையாளத்தோடு அவர் வரவில்லை. அவர் நினைச்சிருந்தா வானத்துல ஒரு பெருசா அவர் எழுதியிருந்திருக்கலாம், தேவன் மனிதனாக இறங்கி வருகிறார் அப்படின்னு எல்லா மக்களுக்கும் அவர் அடையாளத்தை காண்பிச்சிருக்கலாம். ஒரு ராஜ அரண்மனையில் அவர் பிறந்திருக்கலாம், ராஜாவோட பிள்ளையாக இளவரசனாக அவர் பிறந்திருக்கலாம். ஏன்னா அவர் உலகத்துக்கே ராஜா அவர்தான். தன் புகழை பாடிக்கொண்டு அவர் வரவில்லை. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானாரா. அவர் வந்திருக்கிறாருங்கிற அந்த அறிவிப்பு கூட அரண்மனைக்கு போகல, மேய்ப்பர்களுக்கு சென்றது. என்ன ஒரு தாழ்மை பாருங்களேன். இதுதான் தெய்வ அன்பு. அவர் தன்னை இந்த அளவுக்கு தாழ்த்தணும்னு அவசியமே கிடையாது. ஏன் இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார்? நாம் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். நம்ம எல்லாருமே மீட்கவே முடியாத ஒரு இடத்துல இருந்தோம். நம்மை நாமே மீட்க முடியாது. நமக்கு ஒரு மீட்பர் தேவை. நம்மை நாமே சரி செய்து கொள்ளவே முடியாத ஒரு இடம். நம்மள அப்படியே போகட்டும் அது விடல. தேவ அன்பு அப்படி விடாது. பிறருக்கானதை தேடும். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. அவர் அடிமை கோலம் எடுத்து இறங்கி வந்தது அவருக்காக வரவில்லை, நம்மை நோக்கி வந்தார். நமக்கானதை செய்ய அவர் வந்தார். அவர் ஊழியம் கொள்ள வரவில்லை, அவர் ஊழியம் செய்ய வந்தார். ஹல்லேலூயா.